ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 103:13 தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் பாருங்கள். நீங்களும் நானும் அவரை மறந்து விட்டாலும் அவர் நம்மை மறக்காமல் நம்மீது நினைவாயிருக்கிறார். அவரை விட்டு நாம் தூரம் போனாலும் அவர் நம்மை விட்டுவிடவில்லை. அவர் நமக்கு இறங்குகிறார். அவருடைய அன்பிற்கு ஈடு இணை இந்த உலகில் எதுவும் இல்லை. அவர் நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறார். 2 சாமுவேல் 18:5 நாம் வாசிப்போம். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். இங்கே தாவீது ராஜாவின் படைக்கும் அப்சலோமின் படைக்கும் இடையே யுத்தம் நடைபெறுகிறது. தாவீது தன்னுடைய படை தளபதிகளின் தலைமையில் படைகளை அனுப்புகிறார். அவர்களை அனுப்பும் போது தளபதி யோவாவிடம் என் நிமித்தம் அப்சலோமை மெதுவாக நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சண்டையே தகப்பனும் மகனுக்கும் தான். தாவீது தன்னுடைய மகன் அப்சலோம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் பாருங்கள். அப்சலோம் தாவீதை மிகவும் நோகடித்தான். தகப்பனை அளவைத்தான். தாவீதை ஓட ஓட வீட்டை விட்டு விரட்டி அடித்தான். அவ்வளவு வேதனைப்படுத்தியவனை தாவீது மிகவும் நேசித்தான். அவனுக்காக மனம் இறங்கினான். 2 சாமுவேல் 18:29 நாம் வாசிப்போமேனால், அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டனாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்கிறான். அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவன் செய்தியை கொண்டு வருகிறான். அவனிடம் அப்சலோம் என் மகன் சுகமாயிருக்கிறானா என்று விசாரிக்கிறான். எவ்வளவு பாசம் பாருங்கள். இதுதான் ஒரு தகப்பனுடைய அன்பு. தாவீதை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்ட அப்சலோமை தாவீது வெறுக்கவில்லை. அவன் செய்த தீமைக்கு பதில் செய்யவில்லை. மாறாக அவனை நேசித்தான். யுத்த களத்திலிருந்து வரும் செய்திக்காக காத்திருந்த தாவீதுக்கு ஒரு செய்தி வருகிறது. அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அவனுடைய தலை ஒரு கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அந்தரத்தில் தொங்கி அங்கேயே இறந்து போனான் என்று செய்தி வருகிறது. இதை கேட்ட மாத்திரத்தில் என் மகனே அப்சலோமே, என் மகனே அப்சலோமே என்று கதறி கதறி அழுகிறான். ஒரு தகப்பனின் அன்பு என்றும் மாறாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக பிரகாரமான தகப்பனை காட்டிலும் நம்மீது மிகவும் அன்புள்ளவர் நம்முடைய பரம தகப்பன். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவானோ, தாவீது எப்படி அப்சலோமுக்காக இறங்கினானோ, அப்படியே கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை மறந்து தூரம் போயிருக்கலாம். இல்லையென்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராயிருக்கிறார். என் மகன் சுகமாக இருக்கிறானா, என் மகள் சுகமாக இருக்கிறாளா என்று அன்போடு விசாரிக்கிறவராயிருக்கிறார். எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் அப்சலோமின் தவறை தாவீது நினைத்து பார்க்காமல் அவனுக்கு இறங்கினது போல நம்முடைய பரம தகப்பன் அதை காட்டிலும் மேலாக நமக்கு இறங்குவார். அவரிடம் ஓடி வந்து விடுங்கள். அவருடைய அன்பு மாறவில்லை. இளைய குமாரன் திரும்பி வந்தபோது அவனுடைய தகப்பன் ஓடி வந்து கட்டிப்பிடித்து முத்தமிட்டு சேர்த்து கொண்டது போல கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்ளுவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்ப்பார். உங்களுக்கு நிச்சயம் இறங்குவார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்ற வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, அப்சலோம் எந்த மரத்தில் தலை மாட்டிக்கொண்டு இறந்து போனான்? ஏ ஒலிவு மரம், பி கேதுரு மரம், சி கர்வாலி மரம், டி காட்டத்தி மரம். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். தொடர்ந்து நம்முடைய RCM மிஷனரிமார்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.